வணக்கம். ராணி ஸ்வீட்டு சமையலில் இன்னைக்கு கம்பு லட்டு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ஒரு கப்பு கம்பு எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கிடணும். அதை ஒரு தட்டில் மாற்றிட்டு நல்லா வெயிலில் காய வச்சுருங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா காஞ்சி வந்துட்டு ஒரு கடாயில் எண்ணெய் எதுவும் சேர்க்காம ஒரு கப்பு கம்பை நல்லா வறுத்து எடுத்துக்கிடணும். அடுப்பை சிம்மிலே வச்சு வறுத்து எடுத்துக்கிடணும். இந்த அளவுக்கு அதில் லேசாக பாப்கார்ன் மாதிரி பொரியும். அது வரைக்கும் சிம்லே வச்சு வறுத்து எடுத்துக்கிடணும். இந்த ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஆற வைக்கணும். ஒரு கப்பு கம்பு எடுத்தோம், 1/4 கப்பு பொட்டுக்கடலை எடுத்துக்கணும். ஒரு 4 ஏலக்காவும் சேர்த்து இதை ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக வறுத்தா போதும். பொட்டுக்கடலை பதில் வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். நான் பொட்டுக்கடலை தான் சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு லேசாக வறுத்தா போதும். இது ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு ரெண்டையும் நல்லா ஆற வைக்கணும். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றி முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கிடணும். வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க. இப்போ கம்பு நல்லா ஆறிடுச்சு. மிக்சி ஜாரில் மாற்றி எந்த அளவுக்கு நைஸாக நல்லா பவுடராக அரைக்க முடியுமோ நல்லா அரைச்சி எடுத்துக்கிடணும். அதே மாதிரி பொட்டுக்கடலையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கிடணும். ஒரு கப்பு கம்பு எடுத்திருக்கோம். அதுக்கு 3/4 கப்பு வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது ஒரு கடாயில் மாற்றிக்கிறேன். ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்து சூடானா போதும், கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. அடுப்பை சிம்லே வச்சு நாட்டு சர்க்கரை கரைஞ்சா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு கரைஞ்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். நமக்கு சூடானாலே போதும்.